வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கை சங்கை முழங்கு அன்னை தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் திருக்குறள். நம்மளால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ மாணவர்களை தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே. ஸோ வருகின்ற ஜூன் 12 வருகின்ற ஜூன் 12 தென்காசியில் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருபாலம் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஓகே இரண்டுக்குமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A பெண்ஸுக்கு நம்ம கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மாணவர்கள் நீங்கள் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஸோ அதை பற்றி ஒரு காணொலி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே. உங்களுக்கு தெரியும் வருகின்ற ஜூன் 9 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு. அகைன் ஜூன் 28 இதே குரூப் 2 அண்ட் குரூப் 2A கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அந்த கால்ஃபருடைய எக்ஸாம் ஆனது செப்டம்பர் 28. இதுக்கு இடையில் ஜூலை 13 குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அப்போ ஜூனில் குரூப் 4, ஜூலை குரூப் 1, செப்டம்பர் குரூப் 2. அப்போ அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் மத்திய அரசு அகைன் மாநில அரசு அத்துணை போர்டுலையுமே நிறைய கால்ஃபர்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மாணவர்கள் தன்னம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் இந்த போட்டித் தேர்வுக்காண்டி நீங்கள் புக்கு எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமாங்க, உண்மைதான். ஓகே. இந்த நிகழ்காலத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ எதிர்காலம் அவனை வரவேற்குமாங்க, உண்மை அப்படிதான். ஒரு அரசு பணி என்பது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஓகே. நீங்கள் ஒன்ஸ் படித்து ஒரு ஜாப் போயிட்டீங்கன்னா அகைன் உங்களை பார்த்து உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய சுற்றத்தாரர்கள், நட்பு வட்டாரங்கள் உங்களை பார்த்து உங்களை ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டு அவங்க படிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஓகே நாமளும் படித்து முன்னேறலாம், நம்மளை பார்த்து மற்றவங்களும் படித்து பின்ன வருவாங்க. ஸோ பிறரை மகிழ்வாங்க, உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு இந்த போட்டித் தேர்வு உங்களுக்கு வழங்கிறது. ஓகே. ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பள்ளி பாடப்புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாடப்புத்தகம் கையில் இருக்கணும். ஸோ சிலபஸ் என்ன எக்ஸாம் படிக்கிறோமோ அந்த சிலபஸ் பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கடந்த லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸில் இந்த மாதிரி எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்கு, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸுடைய தன்மை என்ன, அதோடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அதை பற்றி ஒரு அனலைசிஸ் உங்கள் கையில் இருக்கணும். இது 3rd one. 4th one ஒரு ஸ்டடி பிளானர். ஓகே. என்ன மாதிரி படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோம், ஸோ இருக்கக்கூடிய சிலபஸில் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய வீக்னஸ் என்ன, நம்முடைய வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்த்தனாக ஆக்குறது, ஸோ இதை பற்றி ஒரு ஸ்டடி பிளானு. ஸோ 5th one வெரி இம்பார்ட்டன்ட், டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே. என்னதான் நீங்கள் படித்தாலும் படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பதே வெற்றிக்கான முதல் படிமாங்க, உண்மைதான். நம்ம முதுமொழி காஞ்சியில் ஒரு வரி உண்டு. என்ன வரி அப்படின்னா, மேதில் சிறந்தென்று கற்றது மறவாமே வாங்க. நம்ம எவ்வளோ படிக்கிறது முக்கியம் இல்லை, ஸோ படித்ததை எந்த அளவுக்கு மறக்காமல் நம்மளுடைய நினைவில் வச்சுருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் ஒன் ரிவிஷன் அண்டு ரிப்பீட். ஓகே. ரிவைஸ் அண்டு ரீகால். ஸோ படித்ததை மாறி திரும்ப படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மறதி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கிறேன் சார், அதை படித்தா என்னால் மறந்துடுதும்பாங்க. அப்படி இல்லை. நீங்கள் மறக்குது அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஒரு 2 or 3 times பண்ணணும். ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் சொல்லி மாறி என்ன பண்ணணும், அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு மறதி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த ஒரு 6 points, ஸ்கூல் புக்கு, சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்டடி பிளானர், டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ், லாஸ்ட் ஒன் ரிப்பீட், ரிவிஷன் அண்டு ரீகால். ஓகே. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% கையில் கிடைச்சிடும். ஓகே. ஸோ பாருங்கள். ஸோ தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A. ஓகே. குரூப் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார், லேபர் இன்ஸ்பெக்டர், ஓகே, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி பதவி ஃபுல்லாகவே குரூப் 2 வரும். குரூப் 2A அப்படிங்கிறது
லோக்கல் ஃபண்ட் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ், அகைன் வந்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அகைன் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, ஹைவே, இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸரி, இந்த மாதிரி துறை ஃபுல்லாகவே குரூப் 2A சொல்லுவாங்க. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த ரெண்டுக்குமே இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பிரிம்ஸ் பொறுத்தவரை காமன். ஓகே, 100 கொஸ்டின் தமிழ் அல்லது 100 கொஸ்டின் இங்கிலீஷ். இது பார்ட் A. பார்ட் B பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸு, அது 10 யூனிட் இருக்குது. ஓகே, அப்போ 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 300 மார்க். இதுதான் வந்து இதோடைய பேட்டர்ன். இது பிரிம்ஸு. நீங்கள் பிரிம்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அகைன் மெயின்ஸ் பொறுத்தவரை குரூப் 2 மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ். தமிழ் 100 கொஸ்டின் கேட்பாங்க, அது தமிழ் தகுதி தருவாங்க, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது 100 கொஸ்டின் 40% எடுத்தால் கிளியர், ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபையிங் அச்சட். இது பேப்பர் 1. பேப்பர் 2 அப்படிங்கிறது 300 மார்க், அது ஒன்லி ஃபார் டிஸ்கிரிப்டிவ். இது வந்து குரூப் 2க்கு. குரூப் 2A பொறுத்தவரை தமிழ் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் எலிஜிபிலிட்டி பேப்பர். பட் பேப்பர் 2 அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் அப்ஜெக்டிவ். அது 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங். ஓகே, சைக்காலஜின்னு சொல்லுவாங்களா, ரீசனிங், அந்த ரீசனிங் கேட்குறாங்க. ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப். ஓகே, 5 ஆப்ஷன் கொடுத்து ஜூஸ் த பெஸ்ட் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து தர் இஸ் நோ இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இன்டர்வியூ அந்த வார்த்தையே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிடையாது. ஸோ கவர்மெண்ட் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக இயர்லியராக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ வேகன்சி சார் அப்படின்னா 2030 வேகன்சி இருக்குது. 2030 அப்படிங்கிற ரொம்ப அதிகப்படியான வேகன்சி. ஓகே, ஸோ வேலை தயார், வேலைக்கு நீங்கள் தயாராக, அதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக வெல் ஸ்டடி பிளானோட இந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அகைன் அதுக்கடுத்து நீங்கள் எழுதக்கூடிய அத்துணை எக்ஸாமும் உங்களுக்கு என்னது வெற்றி மேல் வெற்றி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம தென்காசியில் ஜூன் 12 புதன்கிழமை வந்து இந்த ஹாஸ்டல் கோச்சிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த ஹாஸ்டல் கோச்சிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாருங்கள் எப்போ வந்து கால் பண்ணுற அப்படின்னா ஜூன் 28. ஓகே, ஜூன் 28 கால் பண்ணி நம்ம ஜூன் 12 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 28 உங்களுக்கு வந்து எக்ஸாமு. நம்ம செப்டம்பர் 5, 10 அந்த மாதிரி டேட்டில் வந்து கிளாஸை வந்து சிலபஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் உட்காந்து படித்து ஃபுல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்கள். ஸோ நம்முடைய சிறப்பு அம்சங்கள் இண்டிவிஜுவல் கைடன்ஸ், ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். ஓகே, ஸோ ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் அப்படின்னா ஸோ மாணவர்கள் ஒரு தேர்வு எழுத போதோ இல்லை பாடங்களை படிக்கும்போதோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, மதிப்பெண்கள் ஏன் குறையுது, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டு எங்களுடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு அவங்களை வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரை 6 to 12 தமிழ் புத்தகங்கள், 6 to 8க்கு ஒரு புக் இருக்குது, 9th 10th ஒரு புக் இருக்குது, 11th 12th ஒரு புக் இருக்குது. ஸோ தமிழுக்கு ஒரு 3 வால்யூம் புக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து மேக்ஸுக்கு ஒரு புக் கொடுப்பாங்க, யூனிட் 8க்கு ஒரு புக்கு, யூனிட் 9க்கு ஒரு புக்கு, அகைன் சயின்ஸுக்கு ஒரு புக்கு, சோசியலுக்கு ஒரு புக்கு. ஸோ அஸ் பர் சிலபஸ் டோட்டல் சிலபஸ்மே உங்களுக்கு வந்து புக்கு வந்து இஸ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி. ஸோ தென்காசியில் உங்களுக்கு வந்து மோர் தென் 10 years மேலே இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை நிறைய எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றவங்களும் அகைன் வந்து நம்ம கூட வந்து இந்த ஜேர்னியில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ போட்டித் தேர்வில் அனுபவமிக்க சிறந்த திறமையான ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அடுத்து மார்க் டெஸ்ட் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஒரு டெஸ்ட் இருக்கும். இது ஒன்று. 2வது நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கும். 3வது நிறைய மாடல் எக்ஸாம் நடத்துவாங்க. 4வது டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் என்ன சார் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அது டெய்லி இரவு 8 மணிக்கு உங்களுடைய கூகுள் ஃபார்மில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு ஒரு 20 or 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அன்றைக்கி நடத்துகிற பாடத்தை நீங்கள் வந்து தெளிவாக படிக்கணும். அந்த பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி டெய்லி வந்து ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம நடத்துகிறோம். ஓகே, லாஸ்ட் ஒன் மெண்டார் சிஸ்டம். ஒவ்வொரு 20 or 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெண்டார் இருப்பாங்க. அந்த மெண்டார் அவங்க டீமில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க,
அவங்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுது, என்ன உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த உதவிகளை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மென்டார் சிஸ்டம்லாம் அந்த பேஜில் அவங்களுக்கு உண்டு. இது நம்முடைய ஹாஸ்டல்ஸ், நம்முடைய மெஸ், இது ஸ்டூடெண்ட் ஸ்டடி ஹால், இது கிளாஸ் ரூமு, இது ஃபிசிக்கல், இது வந்து மாடல் எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாம் ஹால். ஓகே, இது ஒன்லி ஹாஸ்டல் பேஜ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஜூன் 12 இந்த கோச்சிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைவ் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தென்காசியில் தங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த பேஜில் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அதற்கடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா அட்மிஷன் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ அவங்க வந்து தெரியப்படுத்தி ஒரு 1000 ரூபா கொடுத்து அவங்க நேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சியில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது? பாருங்க, இந்த பேஜ் பேர் கவிமணி. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A டேப் கவிமணி ஹாஸ்டல் பேஜ். பேஜ் பேர் கவிமணி. ஓகே, இந்த பேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 12 ஏற்கனவே பார்த்தோம். இந்த பேஜ் பேர் வந்து கவிமணி. கிளாஸஸ் பொறுத்தவரை பெரும்பாலும் உங்களுக்கு மார்னிங் 10 to 1 இருக்கும், இல்லைனா மதியம் 2 to 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாக இருக்கலாம், இல்லை 2 கிளாஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஏர்லி மார்னிங் கூட மேபி கிளாஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து டூரேஷன் வந்து 100 days, கிளாஸ் வந்து 150 கிளாஸ். இந்த 150 கிளாஸில் சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொஜெக்டர் வழியாகவோ இல்லை ஜூம் வழியாக உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி கிளாஸ் இருப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் தான். டெய்லி 3 hours அல்லது 6 hours கிளாஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தமிழில் ஒரு 3 book கொடுத்துருவாங்க. மேக்ஸ் 1, யூனிட் 8 1, யூனிட் 9 1, சயின்ஸ் 1, சோசியல் 1. இதுதான் நம்மளுடைய புக்கு இஷ்யூஸு. அடுத்து கிளாஸ் ஹேண்டல்டு பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ். ஓகே, டைம் டேபிள் வந்து வீக்லி அனௌன்ஸ்டு, ஒவ்வொரு வாரமும். அடுத்த வாரம் என்ன கிளாஸ் அப்படிங்கிறத இந்த வாரம் சண்டே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்ட், எத்தனை கிளாஸஸ். தமிழ் 25 கிளாஸஸ். தமிழில் வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, இந்த 3மே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அடுத்த மேக்ஸ், ஸ்கூல் புக் மேத்ஸு, அஸ் பர் சிலபஸ் மேத்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, மேத்ஸில் ஸ்பெஷல் கிளாஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 20 கிளாஸஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி ஒரு 14 கிளாஸஸ்ஸு, ஹிஸ்ட்ரி வந்து 11 கிளாஸஸ்ஸு, ஐஎன்எம் 10 கிளாஸஸ்ஸு, யூனிட் 8 15 கிளாஸு, யூனிட் 9 9 கிளாஸு, எக்கனாமிக்ஸ் 10 கிளாஸு, ஜியாகிரபி 11 கிளாஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 15 கிளாஸ் வந்து இது ஆன்லைன் கிளாஸு, பயாலஜி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு, கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி காலை 10 மணிக்கு நம்மளுடைய அப்துல் ரஹ்மான் சார் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து அதை படித்தாலே போதுமானது. ஓகே, இது கிளாஸுக்கான பிரேக்கப். ஓகே, ஸோ ஹவு டு ஜாயின் ஹாஸ்டல் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த நம்பர் 7845948485 இந்த நம்பருக்கு ஐ எம் வில்லிங் டு ஜாயின் டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் தென்காசி. ஓகே, ஐ எம் வில்லிங் டு ஜாயின் டிஎன்பிஎஸ்சி கவிமணி பேஜ் அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அனுப்பிவிடுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது அவருடைய ஜிபே நம்பர் 9442082703. இது ஜிபே நம்பர். இதில் ஒரு 1000 rupees கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேர், ஓகே, உங்களுடைய பேர் கவிமணி பேஜி, உங்களுடைய ஊர், அகைன் உங்களுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நீங்கள் கட்டின 1000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது தெளிவாயிரும். அகைன் நீங்கள் பே பண்ண பிறகு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணணும்னா அந்த நம்பர், ஓகே, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூடிய நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அகைன் வந்து எங்களுடைய கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அப்படி நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நம்பர் வச்சுக்கிட்டு ஜூன் 12 உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் 10 11 அந்த மாதிரி டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அகைன் உங்களை தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில்
ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே, இது ஜிபே நம்பர். ஓகே, டேப் ஹாஸ்டல் இன்சார்ஜ் 78459484 and 85. ஸோ தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. இஸ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்து பாருங்கள், இது நம்முடைய சமீபத்திய ரிசல்ட். இப்போ 2024 குரூப் 1ல் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்டிங் வைக்கிறாங்க. ஸோ டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, ஓகே, ஏடி பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு 8 பேர் வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நடந்து முடிந்த எஸ்ஐ எக்ஸாமில் 414 பேர் வந்து பாஸ் பண்ணி ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் வந்து ட்ரைனிங், மெடிக்கல் முடித்து ட்ரைனிங்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. இந்த டீம் ஃபுல்லாகவே ஜூன் மாதத்தில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அண்டு ஃபீல்டு சர்வேர் டெக்னிக்கல் எக்ஸாம், அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் 45+ மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஜாயினிங் ஆகி இருக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் எக்ஸாம், போலீஸில் வந்து 800 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெடிக்கலுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இது நம்முடைய கோகுல் சிங், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டெப்டி கலெக்டர், கரண்ட் பேஜ் 2024. ஸோ மேடம் சத்யானந்தி லாஸ்ட் 2022 ஸ்டேட் டாப்பர், ஸ்டேட்டில் செகண்டு, டிசி டெப்டி கலெக்டர். ஸோ மேடம் வந்து கிறிஸ்டின் ஸ்டெவினா எஸ்ஐ எக்ஸாமில் வந்து உமன்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. தம்பி சி பாலமுருகன் கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, போலீஸ், எஸ்ஐ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபுல்லாகவே நம்ம தான் ஸ்டேட் ரேங்க் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ரேங்கில் நீங்களும் வரணும், உங்களுடைய கனவு பணியான அரசு பணியினை பெறணும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்துக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஹாஸ்டல் கோச்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஹாஸ்டல் கோச்சிங்கில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே எண்ணம் கொண்ட ஒரு 100 பேர் 120 பேர் வந்து ஒரு இடத்துல ஒன்றா இருப்பாங்க. ஸோ நம்ம தெரியாத டவுட்டை கேட்டு படிச்சுக்கலாம், ஒரு டீம் கிடைக்கும். அடுத்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் படிக்க வைக்க, சந்தேகத்தை கேட்க, டவுட்டை கிளியர் பண்ண, இதுக்கெலாம் வந்து ஒரு 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 குரூப், ஒரு டீம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல தங்கி படிக்கும்போது நீங்கள் வந்து 24/7 ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் தொந்தரவும் இருக்காது. ஹாப்பியாக ஜாலியாக படிக்கலாம். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அச்சீவர்ஸ் கோகுல் சிங் டெப்டி கலெக்டர். இது இப்போ குரூப் 2A. இப்போ குரூப் 2Aல கவுன்சிலிங் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸில் போன நம்மளுடைய டேப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாதி பேர் வந்து ஆல்ரெடி போன குரூப் 4 இருக்கிறாங்க, இப்போ குரூப் 2லேயும் போஸ்டிங் போகிறாங்க. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இது சிலபஸ் அண்டு ஃபேம்லெட்டு. இது நம்ம இன்ஸ்டியூட் புக் மெட்டீரியல்ஸ். ஓகே, இவ்வளோ புக்கு போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சில புக்கு உங்களுக்கு வந்து கோச்சிங்லேயே கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, சொல்யூஷன் தமிழன். சரி பாருங்கள், ஸோ தென்காசியில் ஜூன் 12 தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து ஆல் காலேஜஸ், எல்லா காலேஜஸும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து அகைன் இன்ஜினியரிங் காலேஜில் செமஸ்டர் போயிட்டுருக்கோம். ஓகே, செமஸ்டர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அத்துணை கல்லூரி மாணவர்களும் இப்போ கரண்ட் இயர் தேர்ட் இயர் படித்து முடித்த ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி தென்காசியில் தங்கி படிங்க. உங்களுடைய கனவு பணியான அரசு பணி நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, சரி பாருங்கள், அப்போ ஜூன் 12 தென்காசியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 4 2Aக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேஜ் பேர் கவிமணி. ஓகே, இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7845948485 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸனை பார்த்துட்டு நீங்கள் தென்காசியில் இணைஞ்சிக்கோங்க. முதல் 100 பேருக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். அகைன் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. அதனால் கொஞ்சம் அட்வான்ஸே நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களையும் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தென்காசி. ஓகே, ஸோ மாணவர்கள் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக நீங்கள் தென்காசி வாங்க, நல்லா படிங்க. உங்களோட கனவு பணியான அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளெல்லாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். இந்த கனவு பணியான அரசு பணியான கனவு பணி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு டேப் உங்களுக்கு வந்து 100% சப்போர்ட் பண்ணுவாங்க. தங்கி படிக்க தென்காசி வாங்க. வெல்கம் டு தென்காசி. நன்றி, வணக்கம்.